இதுவரைக்கும் நம்ம வந்து கலர் சிங்கிள் கலர் ஃபில் பண்றது, மல்டி கலர் ஃபில் பண்றது, பேட்டர்னு, இமேஜஸ் இதெல்லாம் பார்த்தோம். பட் இதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா ஃபிக்மால நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கிளாஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா கலர் மிக்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, சம்டைம்ஸ் என்னோட கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு பட்டன் ஒண்ணு நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாரி. ஓகேங்களா? என்னோட கிளையண்ட் இருக்காரு. என் கிளையண்ட்டுக்கு வந்து நான் ஒரு பட்டன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறேன். சம்திங் லைக் திஸ் இது மாரி ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பட்டன் இருக்கு, ஒரு பட்டன் ஷேப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ என் கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஒரு கலர் இப்படி வைக்கிறேன், ரெட்டு அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ரெட் கலர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கலர் தான். கரெக்டுங்களா? இல்லை ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இது மாதிரி எல்லா கலரும் தெரிஞ்ச கலர் தான். பட் நம்ம பண்ற நம்ம வந்து யூஐ டிசைன்ல பண்றப்ப கலர்ஸ் வந்து புதுசு புதுசா நம்மளே ஓனா கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களே ஓனா கலர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு அருமையான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேசிக்கா ரெட் கலர் வச்சுட்டேன். இப்போ என் கிளைண்ட் சொல்றாரு, "அப்பா எனக்கு வந்து என்னோட டோன் வந்து ரெட்லயே தான் இருக்கணும். ஸோ அந்த ரெட் வேரியேஷன்ஸ்ல நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கா ரெட் வச்சுட்டேன். இங்க பாருங்க, இந்த கலர் மேலேயே இன்னொரு கலர் லேயர் ஆட் பண்றேன். ஆக்சுவலி இங்க பாருங்க, கீழ ஒரு கலர் இருக்கு, மேல ஒரு கலர் இருக்கு. ஸோ இன்னொரு கலர் லேயர். ஸோ இந்த ரெட்டு கூட மேபி கிரீன் மிக்ஸ் ஆச்சுனாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இது வந்து ரெட்டும் கிரீனும் மிக்ஸா எனக்கு இங்க அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து நிறைய கலர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ கிரீனு, இதுக்கு மேல எல்லோ எல்லோ வேணும்னாக்க எல்லோ, இது மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா நீங்க வந்து கலர் ஷேடிங் எடுக்க முடியும். இந்த பிளஸ் சிம்பல் ஓகேங்களா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கத்துக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, இது கலர் ஒப்பாசிட்டி. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒப்பாசிட்டி இருக்கு. இது வந்து அப்பியரன்ஸ். இது அப்பியரன்ஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது இந்த கலரோட ஒப்பாசிட்டி. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட். இது பாருங்க, எனக்கு கரெக்டா 100 இருக்கு. அதுக்கு மேல வச்சிருக்கிறது 20 இருக்கு. அதுக்கு மேல 20 இருக்கு. இது மாதிரி 3 லேயர் இருக்கு. இன்கேஸ் நான் வந்து இந்த கிரீன் கலர் லேயரை இன்க்ரீஸ் பண்றேன், 20 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாக்க எனக்கு அந்த கலர் ஷேட்ல கிரீன் டோன் அதிகமாகும். ஓகேங்களா? இது வந்து கலர் ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லோ அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னாக்க எல்லோ டோன் அந்த கலரோட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கலர் மிக்சிங் பண்றது. இன்கேஸ் இங்க இங்க இருக்கிற ஐக்கான் எதுக்குனாக்கா, இப்போ எனக்கு வந்து இந்த கிரீன் கலர் வேண்டாம், கண்ணுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஆஃப் பண்ணீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இல்ல டோட்டலா இந்த கலரே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த மைனஸ் தட்டினீங்கன்னாக்கா டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், இங்க நீங்க பார்த்த இந்த 50% நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் கலர் கிளாஸ்லயே சொன்னேன், இதை நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லிட்டேன். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் இந்த இது 50% ஒப்பாசிட்டின்றது, அதாவது இந்த கலரோட ஒப்பாசிட்டி. நான் வந்து எவ்வளவு வைக்கிறேனோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, வேரியேஷன் கிடையாது இது. இந்த கலர் இப்ப நான் மேஜரா வச்சிருக்க இந்த கிரீன் கலர் வந்து எந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியணும் தெரிய வேண்டாம் அப்படின்னு வைக்கிறது தான் இந்த ஒப்பாசிட்டி வேல்யூன்றது இங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது பிளஸ் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். நம்ம ஃபைனலா இந்த வீடியோல இந்த ஃபோல்டர்ல இருக்க வீடியோல பாத்தீங்கன்னாக்கா கலர் ஸ்டைல் கிரியேட் பண்றது ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல இன்னும் வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிரே டோன் ஆட் பண்ணி விட்டு அதுக்கு ஒப்பாசிட்டி வேல்யூ நீங்க இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், உள்ளேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், வெளியிலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து நம்மளால எடுத்து தர முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னாக்கா, நம்ம பெயிண்ட் எல்லாம் வரைவாங்க பார்த்தீங்களா? நீங்க அந்த பெயிண்டர் எல்லாம் இருக்காங்களா, டிராயிங் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்து ஒரு பேலட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து அதுலேருந்து ஒரு புது கலரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து புது கலரை கண்டுபிடிச்சி கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து ப்ராஜெக்டை நல்லபடியாக நம்மளால சக்ஸஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு போக முடியும். ஆக்சுவலாக இது வந்து நான் ரெக்டாங்கிளுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து ஃப்ரேமுக்கு பண்ணலாம், டெக்ஸ்ட்டுக்கு பண்ணலாம், எதுக்கு வேணாலும் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ திருப்பி ரெடி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக புரியும். அடுத்த கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.